தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ഈശോയിൽ ഏറ്റവും സ്നേഹം നിറഞ്ഞ സഹോദര സഹോദരിമാരെ, പ്രിയപ്പെട്ട കുഞ്ഞുമക്കളെ, പരിശുദ്ധ അമ്മയുടെ തിരുനാൾ ആഘോഷത്തിൽ നമ്മളെല്ലാവരും ഈ ബലിപീഠത്തിൽ ഒരുമിച്ച് കൂടുമ്പോൾ ഒരമ്മയുടെ പ്രത്യേകമായിട്ടുള്ള സാന്നിധ്യം നമ്മൾ മനസ്സിലാക്കുകയാണ്. യേശുവിൻ്റെ രക്ഷാകര ചരിത്രത്തിൽ യേശുവിൻ്റെ ഓരോ ചുവടുവയ്പിലും പരിശുദ്ധ അമ്മയുടെ സാന്നിധ്യം എത്രമാത്രം ഉണ്ടായിരുന്നുവെന്ന് വചനങ്ങളിലൂടെ നമുക്ക് മനസ്സിലാക്കിയെടുക്കാവുന്നതാണ്. പരിശുദ്ധ ജപമാല അർപ്പിച്ച് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ക്രിസ്തുവിൻ്റെ രഹസ്യങ്ങളാണ് പരിശുദ്ധ അമ്മയിലൂടെ നമ്മൾ പ്രഘോഷിക്കുന്നതും ആഘോഷിക്കുന്നതും. പരിശുദ്ധ അമ്മ എപ്രകാരമാണോ ക്രിസ്തു രഹസ്യങ്ങളുടെ വ്യാഖ്യാനമായി തീർന്നത്, അതുപോലെ നമ്മൾ ഓരോരുത്തരും ക്രിസ്തു രഹസ്യങ്ങളുടെ വ്യാഖ്യാനങ്ങളായി തീരണം എന്നുള്ളത്.
ക്രിസ്തു രഹസ്യങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിലൂടെ ആഘോഷിക്കപ്പെടണം. ഒരമ്മയുടെ സാന്നിധ്യം കുടുംബത്തിൽ എത്രമാത്രം പ്രാധാന്യമുണ്ട് എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കിയെടുക്കാവുന്നതാണ്. ഏറ്റവും കൂടുതൽ നമ്മൾ ആശ്രയിക്കുന്നത് നമ്മുടെ പിതാക്കന്മാരെക്കാളും അധികം അമ്മമാരെ തന്നെയാണ്. ഇന്ന് പരിശുദ്ധ സഭ അമ്മയെ നമുക്ക് നൽകുന്നത് നമ്മോടൊപ്പം സഞ്ചരിക്കുന്ന തീർത്ഥാടകയായിട്ടാണ്. പരിശുദ്ധ അമ്മയിലൂടെ കർത്താവിലേക്ക് എന്നതിനേക്കാളും ഉപരി പരിശുദ്ധ അമ്മയോടൊപ്പം കർത്താവിലേക്ക് നമ്മളെല്ലാവരും ക്ഷണിക്കപ്പെട്ടിരിക്കുകയാണ്. ഇന്ന് ഈ പരിശുദ്ധമായ ദിവ്യബലി അർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ നമ്മുടെ നിയോഗങ്ങൾ പരിശുദ്ധ അമ്മയുടെ കരങ്ങളിൽ സമർപ്പിക്കാം. അമ്മയോടൊപ്പം ക്രിസ്തു രഹസ്യങ്ങൾ പങ്കാളികളാകുന്നതിന് വേണ്ടി ആ മഹത്തായ രഹസ്യങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിലൂടെ ആഘോഷിക്കപ്പെടുന്നതിന് വേണ്ടിയിട്ടുള്ള വലിയ കൃപ നമുക്ക് ഉണ്ടാവട്ടെ. അതോടൊപ്പം തന്നെ ഇന്ന് ദിവ്യബലിക്ക് നേതൃത്വം നൽകുന്ന എല്ലാ പിതാക്കന്മാരെയും നമുക്ക് സമർപ്പിക്കാം. അവരുടെ നിയോഗങ്ങളും സമർപ്പിക്കാം. നിങ്ങളുടെ കുടുംബങ്ങളുടെ എല്ലാവരുടെയും നിയോഗം നമ്മൾ ഈ കുർബാനയിലൂടെ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നതാണ്. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்தரையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிகழை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, புனித கன்னிமரியா தன் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீர். அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியவர்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளில் நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூய கன்னிமரியாளின் பிறப்பு. முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரையுள்ள திருவசனங்கள். ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்தா எனப்படும் வேதலகமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்து தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும்.
ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா புகழ். வாசகம்
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 18 முதல் 23 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றி இருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றி இருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தை இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாருக்கும் அன்னை மரியாவின் பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நிறைய பேர் மலையாளம் கொஞ்சம் நடத்திய தமிழ் தீர்மானம் தெரியல. ஆனால் இந்த நாளில் முதலில் இந்த ஆலயத்தில் இந்த பகுதியில் நான் திருப்பலியில் கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. ஆகவே முதலில் உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தை ரோபி தந்தை அவர்களுக்கும் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய தலைமையேற்று நிறைவேற்றக்கூடிய அருத்தந்தை ஜார்ஜ் அவர்களுக்கும் மற்றும் என்னை இங்கு அறிமுகப்படுத்தி வைத்த திரு அந்தோனி அவர்கள் வழியாகத்தான் நான் இன்றைய நாளில் இங்கு வந்தேன். தந்தை ரோபியை தென்காசியில் அவர்கள் செமினரியில் குருமடத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் அங்கு சந்தித்திருக்கின்றேன். ஆனால் தந்தை இங்கு இருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மை சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எல்லோரும் பிறந்திருப்பது நாம் அனைவரும் இந்த மனித குலம் ஒரு தாயின் வழியாக. ஆனால் நான் இந்த தாயை இழந்து விட்டோம் என்றால் இந்த உலகில் நாம் அனைத்தையும் இழந்ததற்கு சமமாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த உலகில் சிறந்த ஒரு உறவு என்றால் அது தாய் உறவுதான். அந்த தாய் உறவில் நாம் இருக்கின்ற பொழுது, அந்த அன்பை சுவைக்கின்ற பொழுது, அந்த தாய் நம்மோடு இருக்கின்ற அந்த மேன்மையான உறவை, அந்த பிள்ளைகளுக்குரிய பாசத்தை உணர்ந்து பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உறவில்தான் இன்று நாம் அனைவரும் அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக, அந்த தாயினுடைய பிள்ளைகளாக, அந்த உறவின் பாசத்தின் பிணைப்பால் நாம் இன்று இணைக்கப்பட்டு அந்த ஆரோக்கிய தாயிற்கு, அந்த வேளாங்கண்ணி தாயிற்கு நன்றி சொல்வதற்காக நாம் அவருடைய பிறப்பு விழாவை இன்று கொண்டாடுவதற்காக இங்கு கூடி வந்திருக்கின்றோம். இந்த பிறப்பு விழாவிலே நாம் பார்ப்பது, முதலில் இந்த அன்னை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளுடைய
பெற்றோர்கள் சுவைக்கின் அண்ணா. இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பெரிய பகுதி, அதை குறுகிய பகுதியை மட்டும்தான் நான் எடுத்துக்கொண்டேன் நற்செய்தியாக. இந்த பகுதியில் 2 விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது நற்செய்தியில். முதல் பகுதியில் ஆண்டவர் இயேசுனுடைய தலைமுறையினரை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். இறுதியாக அன்னை மரியாள் கருவுற்றக்கூடிய அந்த செய்தியை யோசேப்பு, நீ கலங்க வேண்டாம், அந்த மரியா கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான், அவரை உன் மனைவியாக ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய நற்செய்தியை தான் இன்று நாம் வாசிக்க கேட்டோம் குறுகிய பகுதியாக. அன்னையை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த அன்னை மாசு மறுவற்ற ஒரு தாயாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்னை மரியாளை பெற்ற சுவைக்கினும் அண்ணாவும் தூய்மையாக வாழ்ந்தவர்கள். ஆனால் குழந்தை பாக்கியம் அவருக்கு இல்லை. காலங்கள் கடந்த பிறகு ஆண்டவரிடத்திலே அவர்கள் வேண்டிக் கொண்டதனுடைய விளைவாக அன்னை மரியாள் தூய ஆவியால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அந்த குழந்தையை தான் மாசு மறுவற்ற அந்த குழந்தை மரியாவை 3 நாட்களுக்கு பிறகு கோவிலிலே காணிக்கையாக கொடுக்கிறார்கள். கடவுள் இந்த மரியாவை மாசு மறுவற்றவராக படைத்ததன் வழியாக, கொடுத்ததன் வழியாக நாம் நம்முடைய ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டிருக்கின்றோம். காரணம், இந்த அன்னை கடவுளாம் ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு மீட்பராக கொண்டு வந்திருக்கின்றார். அதுவும் மாசற்ற விதத்திலே கடவுளுடைய வல்லமையால், ஆவியாருடைய வல்லமையால் இயேசுவை அவர் உலகிற்கு மீட்பராக கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார். ஏன் செப்டம்பர் 8ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம்? வேளாங்கண்ணி மாதா அல்லது தேவ மாதாவுடைய பிறந்த நாளை. Why do you celebrate on September 8th the birth of our Mother Mary? ஏன் ஏதாவது ஒரு வீடு சொல்ல முடியிருக்கா? எனக்கு திடீர்னு ஒரு முறை பங்குல ஒரு சகோதரி இந்த கேள்வியை கேட்டாங்க. அந்த அம்மா கை தூக்கிட்டு, ஃபாதர், ஏன் செப்டம்பர் 8ஆம் தேதி மாதாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம், எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு கேட்டாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. இதுவரை எல்லாரும் கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு நம்மளும் தியாலஜி படித்தோம், 12 வருஷம் சாமியார் படித்து ஃபாதர் ஆகிறதுக்கு படிச்சுட்டு வந்தோம். அப்போ நமக்கு அந்த கேள்வி தோன்றல கேட்கறதுக்கு ப்ரொஃபஸர்கிட்ட. இறை மக்களாகிய மக்கள் மத்தியிலிருந்து திடீரென்று ஒரு கேள்வி, ஏன் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னை மரியாளுடைய பிறந்த நாள்? திருச்சபையில் யாருடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம்? 3 பேருடைய பிறந்தநாளை மட்டும்தான் கொண்டாடுறோம். யாருக்கு? திருமுழுக்கு யோவான், அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு. மற்றவருடைய எல்லா புனிதருடைய திருநாட்கள் எல்லாம் அவருடைய இறப்பு நாளை தான் நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த 3 மட்டும் பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதே வேளையிலே அன்னை மரியாள் எப்பொழுது அல்லது எதை எப்படி செப்டம்பர் 8ஆம் தேதி என்று அதை வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது விவிலியத்தில் இன்னும் சொல்லவில்லை. ஆனால் மரபு ஒன்று இவ்வாறாக இருப்பதாக நமக்கு கத்தோலிக்க திரு அவையில் சொல்லப்படுகிறது. ஒரு முறை துறவி ஒருவர் கனவு காண்கின்றார், வெளிப்பாடாக பார்க்கின்றார். ஒரு இனிமையான ஒரு இசையை அவர் கேட்கின்றார். அந்த இசை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அந்த இனிமையான ஒரு அவருக்கு இசையானது காதிலே கேட்கின்றார். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 8ஆம் தேதி இந்த இசையானது அவர் காதில் ஒலிக்கப்படுகின்றது. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை, இது எங்கிருந்து இந்த இசை வருகிறது என்று. ஒரு நாள் அவர் கடவுளிடத்திலே முறையிடுகின்றார். கடவுளே, ஆண்டவரே, இந்த இசை எனக்கு மட்டும்
இந்த நாளில் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த இனிமையான இசை எனக்கு கேட்கின்றது. இது எங்கிருந்து வருகிறது, எனக்கு கொஞ்சம் காட்டும், வெளிப்படுத்தும் என்று அவர் கடவுளிடத்திலே வேண்டுகின்றார். அவ்வாறாக வேண்டுகின்ற பொழுது கடவுளும் அவருடைய ஜெபத்தை கேட்கின்றார். அவர் மீண்டுமாக அந்த கனவிலே வெளிப்படுகின்றார். என்ன என்றால், மீண்டுமாக இந்த இசை உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்பதை காட்டுகிறேன் என்று சொல்லி போய்விடுகிறது. அதே போல செப்டம்பர் 8ஆம் தேதி அந்த இசையானது அவர்களுக்கு கேட்கின்றது. அந்த இசையை கேட்கின்ற பொழுது அவர் பார்க்கின்றார், விண்ணகத்திலே அன்னை மரியாளுடைய பிறப்பு நாளை வானதூதர்கள் அவர் கேட்ட அந்த இசையை அவர்கள் பாடி துதித்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இசையை அவர் கேட்பதும் அவர் ஆண்டவரிடத்திலே கேட்ட அந்த வெளிப்பாடும் அவருக்கு பட்டதாக பார்த்து அதை 14ஆம் ஆசீர்வாதத்திலே 14 திருத்தந்தை இடத்துல அவர் சொல்லி அதை பிரகடனப்படுத்தி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னையுடைய பிறப்பு நாளாக திரு அவையிலே அன்றிலிருந்து இன்று வரை கொண்டாடி கொண்டிருப்பதாக ஒரு மரபு குறிப்பானது நமக்கு சொல்லுகின்றது. இதைத்தான் அன்னை மரியாள் செப்டம்பர் 8ஆம் தேதி பிறந்தது அன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். காரணம், அவர் அந்த இனிமையான அந்த இசையை விண்ணகத்திலே வானதூதர்கள் கடவுளோடு அன்னையை புகழ்ந்து கொண்டிருந்த அந்த இசை அவருக்கு வெளிப்பாடாக அவருக்கு கடவுளால் காட்டப்பட்ட அந்த நாளை தான் நாம் அன்னையின் பிறப்பு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு மரபில் பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அன்னை மரியாள் மிகவும் இதயத்துக்கு இனிமையானவர், இதயத்திற்கு நெருக்கமானவர் தாயாக இருக்கின்றார். அதே வேளையிலே கத்தோலிக்க கிறிஸ்துவை அல்லாத பிற சகோதர சகோதரிகள் மாதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாதாவை ஒரு ஸ்திரீ என்று அல்லது பெண் என்று அப்படித்தான் அழைப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் கத்தோலிக்க திரு அவையில் அன்னை மரியாளை தாயாக, ஆண்டவர் இயேசுனுடைய தாயாக, இறைவனின் தாயாக, நம்முடைய தாயாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அன்னையை தான் ஆண்டவர் தனக்கு மட்டும் அன்னையாக, தாயாக அல்ல, இந்த உலகிற்கு தாயாக சீடர் வழியாக அம்மா இதோ மகன் என்று சிலுவையிலே ஆண்டவர் இயேசு அன்னையை யோவானிடத்திலே கொடுத்து அவர் வழியாக உலகிற்கு அனைவருக்கும் தாயாக அன்னை மரியாள் இருக்கின்றார். அந்த அன்னை பார்க்கின்ற பொழுது மிக அன்பானவர். அவருக்கு அன்பு என்றால் 3 சொல்லாகத்தான் இருக்கிறது. அன்பு என்றால் அன்னைக்கு சேவையாக, ஜெபமாக, பகிர்தலாக. இந்த பகிர்தலும் சேவையும் ஜெபமும் தான் அன்னைக்கு அன்பாக இருக்கின்றது. இந்த 3 காரியங்களை அன்னையுடைய வாழ்க்கையிலே செய்வதை பார்க்கின்றோம். அன்னை மரியாள் முதலில் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்றார். அவ்வாறு செல்கின்ற பொழுது அவர் லூக்கா நற்செய்தி 39வது இறைவசனம் சொல்கின்றது, எலிசபெத்து கருவுற்றிருக்கக்கூடிய அந்த செய்தி கேட்டவுடன் விரைந்து மலைநாட்டிற்கு மரியா சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அன்னை பிறருடைய தேவைகளை உணர்ந்தவராக ஓடோடி கேட்பதற்கு முன்பாகவே சென்று உதவக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவராக அன்னை மரியாள் இருக்கின்றதை பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே கானாவு திருமணத்திலே யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் அங்கே பார்க்கின்றோம். திருமணத்தில் ரசம் தீர்ந்து விடுகிறது. ஆனால் அன்னையிடத்திலே அந்த திருமண பந்தியில் ரசம் இல்லை என்று திருமண அந்த குடும்பத்தார்கள் யாரும் முறையிடவில்லை. ஆனால் அன்னை சென்று
அவருடைய வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் அவமானங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் அந்த தேவையை உணர்ந்தவராக ஆண்டவரிடத்திலே அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்கின்றார். ஆண்டவர் சொல்கிறார், அம்மா இன்னும் எனது நேரம் வரவில்லை என்று சொன்ன பொழுது அவர் பணியாளர்களை பார்த்து அவர் சொல்வதை போல் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அங்கு நடந்தது அற்புதமும் அதிசயமும். தண்ணீரானது ரசமாக மாற்றப்படுகிறது. அதுவும் சுவைமிக்கதாக இருக்கிறதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் விவிலியத்திலே. அப்படி என்றால் அன்னையானவர் நம்முடைய வேளாங்கண்ணி தாய், ஆரோக்கிய தாய், தேவமாதா, நீங்க எந்த பெயரை வைத்துக் கொண்டாலும் அந்த அன்னை இறைவனின் தாய், நம்முடைய தாய், மீட்பரின் தாய். நம்முடைய தேவைகளை நமக்கு அறியாமலே, நாம் கேட்காமலே நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த அன்னைக்கு இன்று நன்றி கூற வேண்டும். ஒரு வருடமாக திருவிழா முடிவதற்கு, கடந்த வருடம் திருவிழா 7 நாட்கள் நடந்திருக்கலாம். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அன்னையின் வழியாக எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை நமது வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே அன்னையுடைய பரிந்துரை ஜபத்தினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால் நமக்கும் எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை அன்னை கொடுத்து கொண்டிருக்கின்றார், நிகழ்த்து கொண்டிருக்கிறார். அதை நாம் உணர்ந்து பார்க்க இன்று அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறாக அழைக்கப்படுகின்ற பொழுது நாம் அன்னைக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ, இன்று நன்றி சொல்ல, தாயே எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த அத்தனை அற்புதங்களுக்கும் நன்றி அம்மா, நன்றி தாயே என்று நன்றி சொல்லுகின்ற பொழுது இன்னும் நாம் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுகின்றோம். இறைவனுடைய பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக மாறுகின்றோம். யாருக்கெல்லாம் நாமும் பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது, பிறருடைய தேவையை அறிந்து அந்த குடும்பங்களுக்கோ அந்த நபர்களுக்கோ அது சொத்தாக இருக்கும், பணமாக இருக்கணும் அவசியம் இல்லை. மாறாக ஒரு சொல்லாடல், சின்ன ஒரு விஷயம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, ஒரு சின்ன ஒரு புன்முறுவல், இதை நாம் செய்தாலே அன்னைக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம், புகழ் சேர்க்கின்றோம். அந்த அன்னையின் வழியாக நாமும் மற்றவருடைய கஷ்டத்தில், துன்பத்தில் பங்கெடுப்பவர்களாக இருக்கின்றோம். அந்த அன்னை நம் வழியாக அந்த அன்னையுடைய அருளை நாம் பெற முடியும் என்பதற்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் அன்னை மரியாள் தனது வாழ்வில் செய்து காட்டினார். அந்த செயலை தான் நாம் நமது வாழ்விலும் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அன்னையுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவரை, அன்னை மரியாளும் சூசையப்பும் யோசேப்பும் தேடுகிறாங்க. ஜூப்ளி ஆண்டுல இயேசுவை தேடி போறாங்க. இயேசுவே தேவாலயத்தில் திருவிழா முடிந்த பிறகு அங்கு ஆண்டவர் யாரோடு இருக்கிறார்? மத குருக்களோடு, பெரியவர்களோடு அவர் உரையாடி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை காணான்ட்டு 3 நாளை அலைஞ்சி திரிந்து இவர்கள் செல்கின்ற பொழுது அங்கு என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, உங்களை பார்க்க உங்களுடைய தாயும் சகோதர சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற போது, யார் இந்த தாய், யாருடைய சகோதர சகோதரிகள்? யாரெல்லாம் ஆண்ட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களே என் தாயும் சகோதர சகோதரிகளும் என்று ஆண்டவர் அங்கு சொல்லிட்டாரே. நீங்களும் நானும் ஆண்டவருடைய தாயாக, சகோதரன் சகோதரியாக இருக்கிறோம். எப்படி என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை நமதாக்கி நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் அந்த அன்னையுடைய பிள்ளைகளாகவும் அந்த அன்னையுடைய சகோதர சகோதரிகளாகவும் இருக்க முடியும். ஒவ்வொரு முறையும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நாம் ஏதோ அந்த அன்னைக்கு புகழ் சேர்க்கின்றதுமோ அல்லது அந்த அன்னையை நாம் மகிமைப்படுத்துகிறோம் அல்ல. மாறாக ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லக்கூடிய அந்த ஜெபமாலை வழியாக அன்னையோடு இணைந்து ஆண்டவரை நாம் புகழ்கின்றோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு அன்னை மரியாள் ஜெபமாலை வழியாக ஒரு கருவியாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தோம் என்றால், ஒவ்வொரு தேவ ரகசியத்திலும் சொல்லக்கூடிய அந்த ரகசியங்களுடைய வல்லமை நமது வாழ்க்கையில் கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாளிலே உங்கள் அனைவருக்கும் ஒப்புக் கொடுக்க ஜெபிக்கின்றோம். நாம் அனைவரும் அன்னுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அன்னை கற்றுக் கொடுத்த அந்த ஜெபமாலை நாம் ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும்
நாம் குடும்பத்தில் கூடி ஜெபிக்கின்ற பொழுது அண்ணனுடைய ஆசீர்வாதம், அவருடைய பரிந்துரை ஜெபத்தினால் ஆண்டோடைய அருளும் ஆசீரும் நம்மோடு என்றும் இருக்கும். நாமும் பிறரை அன்பு செய்ய, பிறருக்கு உதவி செய்ய, பிறருக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்க நல்ல உள்ளத்தையும் நல்ல மனதையும் இறைவன் அன்னை வழியாக நமக்கு தந்து இந்த வருடம் முழுவதுமாய் நம்மை வழிநடத்திய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், அன்னைக்கு நன்றி சொல்லுவோம். அன்னை வழியாக மீண்டுமாக நாம் புதிய ஒரு நாளிலே அடியெடுத்து வைத்து வரக்கூடிய நாட்களிலே ஆண்டுகளிலும் அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவும் நம்மோடு வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் அன்னையின் வழியாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, புனித கன்னிமரியாவின் திருவிழாவில் கலந்து கொள்ளும் நாம் அனைவருக்கும் தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாடுவோம். கிருபையின் ஊற்றே இறைவா, கிருபாட்சணத்தில் வீற்றிருந்து திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை மேதகு லியோ 14ஆம் பாப்பாண்டவருக்கும், நமது மேற்றாசனம் அதிபதியாக விளங்கும் மேதகு சில்வெஸ்டார் பொன்முத்தன் ஆண்டகைக்கும், ஏனைய ஆயர்கள் குருக்கள் அனைவரும் கிருபையில் நிலைத்து திருச்சபையை வழிநடத்தவும் அவர்களை எல்லா தீமைகளிலும் நின்று பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஊற்றே இறைவா, எங்கள் பங்கு தந்தை ரோபின் அடிகளாருக்கும், இன்று எங்கள் பங்குக்கு வருகை தந்து திருப்பலி ஆற்றி கொண்டிருக்கும் ஜார்ஜ் சைமன் அடிகளாருக்கும், சிறப்பாக மறுரையாற்றி எங்கள் வாழ்க்கை பாதையை தூய்மைப்படுத்திய செங்கோட்டை குழந்தை தெரேசம்மாள் ஆலய பங்கு அருள் தந்தை அருள் பால்ராஜ் அடிகளாருக்கும், நமது பங்கில் பணியாற்றும் அருள் சகோதரிகள் அனைவரையும் எல்லா தீமையிலும் நின்று பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருக்குடும்பத்தின் நிறைவே இறைவா, வேலை நகர் அரசியாம் எங்கள் அன்னை வேளாங்கண்ணி மாதாவின் திருநாளை கொண்டாடி மகிழும் இவ்வேளையில் பங்கு மக்கள் அனைவரும் அன்னை மரியாள் மூலம் கிடைத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். பங்கில் உள்ள குடும்ப மக்கள் அனைவரும் இறை அன்பிலும் ஒற்றுமையிலும் இழைத்திருக்கவும், இறை அன்பு சமாதானம் எங்கள் குடும்பங்களில் நிலைத்திருக்கவும், நாங்கள் எல்லா தீமைகளிலும் நோய் நொடிகளிலும் நின்று விடுபட்டு உமக்கு என்றும் பிரியமுள்ளவர்களாக வாழ வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவே இறைவா, ஆர்பிஎல் நிறுவனத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் தொழிலாளர்கள் அனைவரையும் எல்லா தீமைகளிலும் நோய்கள் நொடிகளிலும் நின்று பாதுகாத்து எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று அருள் செய்த இரக்கத்தின் ஊற்றே இறைவா, இறந்த விசுவாசிகள் அனைவருக்கும் நித்திய இறைப்பாட்சியை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்நிமிடம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும், நம்மோடு ஜெப உதவி கேட்டவர்களோட தேவைகளுக்காகவும் சிறு நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் இறைவா,
உம்முடைய திருப்பெயரால் ஒன்று கூடி நாங்கள் உன் முன் வைத்திருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நிறைவேற்று அது எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருட உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருச்சபையாய் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான உன் ஒரே திருமகன் எங்களை ஆதிப்பாராக கன்னியிடமிருந்து பிறந்து தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமைக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுதியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவிழமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மை வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படுவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானவர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனாக. அவர் பாடுபட ஊலம் கணித்து தம்மை கையளித்த போது அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். Yeah.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை துய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சில்வஸ்டர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரிடம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரிடம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துய ஆவியாரின் ஒற்றுக்கள் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமைக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமையாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்தைக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஒரு திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ற அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவது. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ள நான் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும்.
മിശിഹായിൽ സ്നേഹം നിറഞ്ഞവരെ, പരിശുദ്ധ വേളാങ്കണ്ണി മാതാവിൻ്റെ മധ്യസ്ഥ തിരുനാളിൻ്റെ 2ാം ദിവസം ദൈവത്തിന് കൃതജ്ഞത അർപ്പിച്ചുകൊണ്ട് ബലിയർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുകയായിരുന്നു. ഇന്നത്തെ ദിവ്യബലിക്ക് മുഖ്യ കാർമ്മികത്വം വഹിച്ചുകൊണ്ട് നമുക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത് ബഹുമാനപ്പെട്ട ജോർജ് സൈമൺ അച്ഛനാണ്. അച്ഛൻ ഏരൂർ ഐതറ പള്ളി പ്രീസ്റ്റ് ഇൻചാർജായി സേവനമനുഷ്ഠിക്കുകയും മരിയേരി ആശ്രമത്തിലെ പ്രൊക്രേറ്ററായും സേവനമനുഷ്ഠിക്കുന്നു. നോട്ടീസ് അടിച്ച് കുറച്ച് ദിവസങ്ങൾ കഴിഞ്ഞപ്പോഴാണ് അറിഞ്ഞത് ശനിയാഴ്ച ദിവസം നമ്മൾ തമിഴിലാണ് ദിവ്യബലി അർപ്പിക്കുന്നത് എന്ന്. അത് അച്ഛനോട് പറഞ്ഞപ്പോൾ വളരെ സന്തോഷത്തോടുകൂടി 1 മാസത്തിന് മുമ്പ് തന്നെ ഇതിനു വേണ്ടി ഒരുങ്ങുകയായിരുന്നു. അച്ഛൻ അതെല്ലാം പ്രിന്റ് ചെയ്ത് അത് പരിശീലിക്കുകയും വായിക്കുകയും പ്രാർത്ഥിച്ചു ഒരുങ്ങുകയും ചെയ്തു. ഇന്ന് വളരെ മനോഹരമായി ഈ അൾത്താരയിൽ നമുക്ക് വേണ്ടി ബലിയർപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന അച്ഛന് സ്നേഹപൂർവ്വം നമുക്ക് അർപ്പിക്കാം. സ്നേഹപൂർവ്വം നമുക്ക് നന്ദി അർപ്പിക്കാം. ഹൃദയമായി തമിഴ് ഭാഷ പരിശുദ്ധ അമ്മയ്ക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട ഭാഷയാണ്. നമ്മുടെ ഈ എസ്റ്റേറ്റിൽ, നമ്മുടെ ഭവനങ്ങളിൽ നാം ചൊല്ലുന്നത് പരിശുദ്ധ അമ്മയുടെ മാധ്യസ്ഥം യാചിച്ചുകൊണ്ട് പ്രാർത്ഥിക്കുന്ന ഭാഷയാണ്. വേളാങ്കണ്ണിയിൽ പരിശുദ്ധ അമ്മയോട് പ്രാർത്ഥിക്കുന്ന ജനലക്ഷങ്ങളുടെ പ്രാർത്ഥനയും തമിഴ് ഭാഷയിലാണ്. വളരെ നല്ല കേൾക്കുവാൻ ഇമ്പമുള്ള മ്യൂസിക്കൽ ലാംഗ്വേജാണ് തമിഴ്. അതുകൊണ്ട് തന്നെ നമ്മൾ ഇന്ന് വളരെ മനസ്സ് നിറഞ്ഞ് ഹൃദയം നിറഞ്ഞ് ആത്മീയ അനുഭൂതിയിലായിരുന്നു. ഇതിന് നമ്മെ സഹായിച്ച ബഹുമാനപ്പെട്ട ജോർജ് സൈമൺ അച്ഛന് സ്നേഹപൂർവ്വം എല്ലാവരുടെയും പേരിൽ നന്ദി അർപ്പിക്കുന്നു. നമുക്ക് എല്ലാവർക്കും കൈയടിച്ച് സന്തോഷത്തോടുകൂടിയാണ് നമ്മൾ ഫാദർ അരുൾ രാജിനെ ഈ അൾത്താരയിലേക്കും ദേവാലയത്തിലേക്കും ക്ഷണിച്ചത്. അച്ഛനെ എനിക്ക് പരിചയമുള്ളത് അച്ഛൻ പറഞ്ഞതുപോലെ തെങ്കാശിയിൽ ഞാനായിരുന്നപ്പോൾ അവിടുത്തെ കൊറോന ലെവലിലുള്ള മീറ്റിങ്ങിലെല്ലാം വൈദികരോടൊപ്പം ആകുവാനായിട്ട് സാധിച്ചിട്ടുണ്ട്. അന്ന് ഒത്തിരി വൈദികർ കടന്നു വരുമ്പോൾ എല്ലാവരെയും അടുത്ത് പരിചയപ്പെടുവാനൊന്നും സാധിച്ചിട്ടില്ല. എങ്കിലും അച്ഛൻ ഇവിടെ കടന്നു വന്നപ്പോഴാണ് ആ ഒരു മുഖം എനിക്ക് മനസ്സിലാക്കുവാനും ആ ഒരു സ്നേഹം വീണ്ടും പുതുക്കുവാനും ഒക്കെ സാധിച്ചത്. അച്ഛൻ ചെങ്കോട്ട പുളിയറ ദേവാലയങ്ങളിൽ വികാരിയായി സേവനമനുഷ്ഠിക്കുകയാണ്. അച്ഛൻ പറഞ്ഞതുപോലെ ഒരു നിമിത്തമായിട്ടാണ് ഇവിടെ കടന്നു വന്നത്. നമ്മൾ എങ്ങനെ എപ്രകാരം വചനപ്രഘോഷണത്തിന് വേണ്ടി ഒരു വൈദികനെ അന്വേഷിച്ചപ്പോഴാണ് നമ്മുടെ ആന്റണി അങ്കിൾ അച്ഛനെ കാണുവാനും അതുപോലെ പരിചയപ്പെടുവാനും ഒക്കെ സാധിച്ചതും. ഒരു ഫോൺ കോളിലൂടെ അല്ലെങ്കിൽ അച്ഛൻ ഇന്നലെ വരാമെന്ന് സമ്മതിച്ചു. അവർ നേരിട്ട് കണ്ട് അതെല്ലാം നേരത്തെ തന്നെ പറയുവാനും സാധിച്ചിട്ടുണ്ട്. ഒത്തിരി സ്നേഹത്തോടുകൂടി നമുക്ക് നന്ദി അർപ്പിക്കാം. പ്രത്യേകിച്ച് അച്ഛൻ്റെ വചന പ്രഘോഷണം നമുക്കെല്ലാവർക്കും, പ്രത്യേകിച്ച് ഇവിടെയുള്ള അമ്മച്ചമാർക്കെല്ലാം ആ ഒരു തങ്ങളുടെ ഭാഷയിൽ കേൾക്കുവാൻ ലഭിച്ച പരിശുദ്ധ അമ്മ എപ്രകാരം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഇടപെടുന്നു, പരിശുദ്ധ അമ്മയുടെ മാതൃകയും മാധ്യസ്ഥവും നമുക്ക് എപ്രകാരം ആ സ്നേഹം മറ്റുള്ളവരിലേക്ക് പിന്നെ പകർന്നു കൊടുക്കുവാൻ സാധിക്കുമെന്ന് അച്ഛൻ പറഞ്ഞു. Father, we sincerely thank for your inspiring homily and consecrating this Holy Mass for this feast of Our Lady in our parish. Your presence and your prayers made the celebration more meaningful and grace fulfilled. May our Blessed Lady continue to intercede for you and your ministry. Thank you, Father. ഇപ്പോൾ നമ്മുടെ ആന്റണി അങ്കിള് 2 വാക്ക് തമിഴിൽ പറഞ്ഞ് നന്ദി പറയുന്നത്. அனைவருக்கும் வணக்கம். தந்தையார் அவர்களை நாங்கள் திருவோண நாளில் நாம் செங்கோட்டை சுற்றி பார்க்க சென்ற போது நாங்கள் குடும்பமாக சென்றோம். சென்ற பொழுது செங்கோட்டை ஆலயத்தில் திருப்பலி நடக்கிறது. அப்போ அதை பார்த்தவுடன் திருப்பலியில் பங்கு கொண்டோம். தந்தையார் அவர்களை திருப்பலி முடிந்தவுடன் சற்று நேரம் அவர்களோடு
உரையாட கிடைத்த சமயத்தில் தந்தையார் அவர்களை அன்போடு நிறைய காரியங்கள் பேச முடிந்தது. அந்த ஆலயத்தின் இருந்து எங்களது ஆலயத்தில் இந்த மாதிரி விழா 12, 13, 14 தேதிகளில் நடத்த இருக்கிறோம். உங்களுக்கு வர இயலுமா ஃபாதர் என்று கேட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் என்று சொன்னார். தந்தையார் அவர்கள் வருவார் என்று எனக்கு சத்தியமாக தெரியாது. தந்தையார் இந்த ஆலயத்திற்கு வந்து நம்மோடு இறை வார்த்தையை இவ்வளவு எளிமையாக அன்பாக நம்மளோடு உரையாடுவார் அல்லது கடவுளின் வார்த்தையை அன்போடு நம்மளோடு பகிர்ந்து கொள்ளுவார் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் கன்னை மரியாள் வழியாக நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிசயம், அற்புதம், எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தையாருக்கு வந்தது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஆகையால் தந்தையாருக்கு இந்த நமது பங்கு சார்பாகவும் நமது பங்கு தந்தையார் சார்பாகவும் எனது குடும்பத்தார் சார்பாகவும் ஆழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். അച്ഛൻ്റെ പള്ളിയിൽ തിരുനാളാണ് വിശുദ്ധ കൊച്ചുത്രേസ്യ പുണ്യവതിയുടെ തിരുനാൾ ഒക്ടോബർ മാസം 1-ാം തീയതി മുതൽ 5-ാം തീയതി വരെ നടത്തപ്പെടുകയാണ്. അതിൻ്റെ നോട്ടീസും അച്ഛൻ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. അച്ഛൻ അത് വിവരിക്കുന്നതായി. ഇന്ന് ദിവ്യബലിക്കുള്ള നേതൃത്വം നൽകിയത് പിതാക്കന്മാരാണ്. കാഴ്ചവെപ്പ് നടത്തിയ എല്ലാ കുടുംബങ്ങളെയും സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുകയും നന്ദി അർപ്പിക്കുകയും ചെയ്യുന്നു. ഇന്ന് നിയോഗം സമർപ്പിച്ച് ഈ ദിവ്യബലിയിൽ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ലിഞ്ചു, ലീമ എന്നീ മക്കളെയും സമർപ്പിക്കുന്നു. അവർക്കും കുടുംബത്തിനും സ്നേഹപൂർവ്വം നന്ദി അർപ്പിക്കുകയാണ്. അതുപോലെ തന്നെ ഇന്ന് നേർച്ച പായസം നൽകിയിട്ടുള്ളത് അന്തോണിയോസ് സ്വാമിയാണ്. കുടുംബത്തിനും സ്നേഹപൂർവ്വം നന്ദി അർപ്പിക്കുകയാണ്. ഇന്നേ ദിവസം അതുപോലെ തന്നെ ഇന്നലെയും വൈദ്യർക്കും സന്യസ്തർക്കും ഫുഡ് ഭക്ഷണമൊക്കെ ഒരുക്കി ശുശ്രൂഷകർക്ക് ഭക്ഷണം ഒരുക്കിയ ആന്റണി അംഗളിനും അതുപോലെ തന്നെ ഇന്ന് ഭക്ഷണം ഒരുക്കുന്ന ചന്ദന സ്വാമികൾ സ്നേഹപൂർവ്വം നന്ദി അർപ്പിക്കുന്നു. ഈ ദിവസങ്ങളിൽ സാരി അതുപോലെ തന്നെ മറ്റു നേർച്ചകൾ നൽകുന്നവർക്കും സ്നേഹപൂർവ്വം നന്ദി അർപ്പിക്കുകയാണ്. നാളെ തിരുക്കർമ്മങ്ങൾ രാവിലെ 10:30 ആരംഭിക്കും. ജപമാല, ലുത്തുനിയ രാവിലെ 11 മണിക്കാണ് ആഘോഷമായിട്ടുള്ള തിരുനാൾ ദിവ്യബലി. വചന പ്രഘോഷണം മുഖ്യ കാർമ്മികത്വം വഹിക്കുന്നത് വലിയ റവറൻ ഫാദർ സെബാസ്റ്റ്യൻ ജോക്കോബി അച്ഛനാണ്. എല്ലാവരും നേരത്തെ തന്നെ എത്തിച്ചേരാൻ സാധിക്കണം. രാവിലെ 10 മണിക്ക് തന്നെ എത്തിച്ചേരുക. 10:30 ജപമാല ആരംഭിക്കേണ്ടതാണ്. 11 മണിക്ക് തന്നെ ദിവ്യബലി ആരംഭിക്കുന്നതാണ്. ഇന്ന് ഈ തിരുക്കർമ്മങ്ങൾക്ക് ശേഷം ആഘോഷമായിട്ടുള്ള തിരുസ്വരൂപ പ്രദക്ഷിണം ആരംഭിക്കുകയാണ്. നമ്മുടെ എല്ലാ ആവശ്യങ്ങളും നിയോഗങ്ങളും ഈ പ്രദക്ഷിണത്തിൽ സമർപ്പിച്ച് പരിശുദ്ധ അമ്മയുടെ മാധ്യസ്ഥം യാചിക്കാം. ഈ എസ്റ്റേറ്റിനെയും നമ്മുടെ ഭവനങ്ങളിലേക്കും പരിശുദ്ധ അമ്മ കടന്നു വരുന്ന നിമിഷങ്ങളാണ്. നമ്മുടെ എല്ലാ കുടുംബങ്ങളെയും സമർപ്പിച്ച് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ വഴിത്താരയിൽ നമുക്ക് ജപങ്ങൾ ചൊല്ലിക്കൊണ്ടും പ്രാർത്ഥന ചൊല്ലിക്കൊണ്ടും നമുക്കായിരിക്കാനായിട്ട് പരിശ്രമിക്കാം. ഈ പ്രദക്ഷിണത്തിന് വേണ്ടി ഒരുക്കങ്ങൾ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നവരെയും നന്ദിയോടെ ഓർക്കുന്നു. പ്രത്യേകമായി വണ്ടി നമുക്ക് വേണ്ടി ഒരുക്കിയിട്ടുള്ള ഷംനാസ് സൗണ്ട് സിസ്റ്റത്തെയും അതുപോലെ തന്നെ 50 ഏക്കർ ജിനുവിനെയും സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. അവർ ഈ പ്രദക്ഷിണത്തിന് വേണ്ടി വണ്ടി വിട്ടുതരികയും അതുപോലെ തന്നെ വണ്ടി ഡെക്കറേഷൻ ചെയ്യുന്ന എല്ലാവരെയും സ്നേഹപൂർവ്വം നന്ദിയോടെ ഓർക്കുകയും ചെയ്യും. നാളെ തിരുക്കർമ്മത്തിന് ശേഷം നേർച്ച സദ്യയുണ്ട്. അതിലേക്കും എല്ലാവരെയും സ്നേഹപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്യും. സമാപന പ്രാർത്ഥനയ്ക്കായി എഴുന്നേൽക്കാം. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமலைக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை,
மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசியை வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நான் இன்னொரு முறையாக பாசமிகு பங்கு தந்தை ராவி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிறிய நேரத்தில் சகோதரர் அந்தோணி என்னை அழைத்தாலும் அவர் அதற்கு இசைவு கொடுத்து ஓகே என்று சொல்லி எனக்கும் அவர்கள் அழைப்பு கொடுத்து இந்த நேரத்தில் மறையுரையாற்ற வாய்ப்பு கொடுத்திருக்கிற அதற்காக தந்தை அவர்கள் கண்டு கொள்கிறேன். மிக சிறப்பாக தந்தை ஜார்ஜ் சைமன் மிக அழகாக தமிழ் உச்சரிப்பு நல்லா படித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் கொயரும் நல்லா நான் நினச்சி பார்க்கல, மிக அருமையாக கொயர் இருந்தது. மக்களாக நீங்களும் மிக அருமையாக இந்த பங்கெடுப்பு திருப்பணியிலே பங்கெடுத்தீர்கள். மிக பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. ஆகவே இந்த நாளில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தைக்கும் உங்களுடைய இந்த விழா குழுக்களில் உள்ள அனைவருக்கும் சகோதரர் அந்தோனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்கள் சொன்னதைப் போல எங்களது பங்கில் செங்கோட்டை பங்கு பக்கத்தில் தான் இருக்குது. அடிக்கடி நீங்கள் கீழே வருவீங்க. அதனால் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை நாங்கள் பங்கினுடைய புனித குழந்தை தெரசாமானுடைய திருநாளை கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே அதற்கான அழைப்புதல் இருக்கிறது. தயவுசெய்து இதை பெற்று நீங்கள் தாராளமாக அந்த நாட்களில் அங்கு வந்து மாலை நேரத்தில் தான் நடைபெறும். ஆகவே வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இதுக்கான நோட்டீஸ் ஆனது இருக்கின்றது. சகோதரர் எல்லோருக்கும் கொடுக்குமாறு படிக்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர்ஸ், தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அழகே